வணக்கம். சினிமாவே பார்த்துக்கிட்டு இருந்த நாம, பிறகு சின்ன திரையில வரக்கூடிய சீரியல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். சீரியல் போயிட்டு இருக்கப்பவே, ஓடிடி தளம் பற்றி என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் சொன்னப்ப யாரும் நம்பல. என்ன இவரு என்னத்தையாவது புதுசா சொல்றாரு அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா, அந்த ஓடிடி தளத்தில படங்கள் விற்பனையானதும், ஓடிடிய வீட்ல உட்கார்ந்து பார்க்கிறதும், அந்த ஓடிடிலயே ஒரு புது விஷயமான வெப் சீரிஸ் ஆரம்பிச்சதும் நமக்கு ஒரு ஆச்சரியம் தான். வெப் சீரிஸ் என்ன அப்படின்னா, அது சினிமாவும் இல்ல, சீரியலும் இல்ல. அதான் ஆச்சரியம். எப்படி அப்படின்னா, இப்ப சினிமான்னா இவ்வளவு நேரம் தான்னு 3 மணி நேரத்துக்குள்ள முடிச்சாகணும். இல்ல 2ஆம் பாகம் போடணும். சீரியலுக்கு ஒரு கணக்கு கிடையாது. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். 1000 நாள், 2000 நாள்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அத பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா, வெப் சீரிஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமா போனா நமக்கு வந்து நம்ம எப்ப இருந்து இது நமக்கு அறிமுகமாச்சு அப்படின்னா 2013ங்கிறாங்க. குறிப்பா கொரியன் வெப் சீரிஸ் தான் நம்மளை ஈர்த்தது. நம்ம ஆட்கள் எல்லாம் கொரியனை பார்க்க ஆரம்பிச்சு கொரியனாவே மாறிடுவாங்க போல இருந்துச்சு. நான் கூட ஒருத்தர்ட்ட கேட்டேன், அப்படி என்னங்க கொரியன்ல இருக்குன்னு. அது என்னன்னு தெரியலங்க. அது எல்லாருமே பார்க்குறாங்க. அது ஆம்பளைய பார்த்தா பொம்பளை மாரி இருக்கு, பொம்பளைய பார்த்தா ஆம்பளை மாரி இருக்கு. ஆனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஸ்டைல் வித்தியாசமா இருந்தது. இன்னைக்கு தடம் பதிச்சுட்டு இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ரொம்ப புகழ்பெற்றதுன்னா ஹார்ட் பீட்னு ஒரு வெப் சீரிஸ். நம்ம இயக்குனர், நடிகர் சுந்தர்ராஜனுடைய பையன் தீபக் சுந்தர்ராஜன் வந்து அத பண்ணி அது ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸ் ஆச்சு. நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தபோது கூட அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். ஹார்ட் பீட் பார்க்கலையா நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதேபோல விலங்குன்னு வெப் சீரிஸ் விமல் நடிச்சது. அது ஒரு மர்ம இது. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இதோட எபிசோடோட நின்னு போயிரும் அதெல்லாம். அல்லது தொடரும் கூட போடலாம். அதுபோல தடயம்னு இப்ப சமுத்திரகனியினுடைய சீரிஸ் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. மலையாளத்துல நெறைய வருது. நான் இப்ப சமீபத்தில பார்த்து ரொம்ப வியந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, விலங்குக்கு பிறகு நம்ம தான் கவனிக்கல. விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த முத்து என்கிற காட்டான். ஏறத்தாழ 10 எபிசோடுங்க. 10 எபிசோடுமே மிரட்டிருச்சுன்னு சொல்லணும். ஹீரோ விஜய் சேதுபதி தான். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, நான் அவரோட ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். டிஎஸ்பின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் நானு. இப்ப நான் விஜய் சேதுபதி ரசிகனும் கூட. என்னன்னா பழைய நடிகர் முத்துராமன் மாதிரி எந்த ரோலா இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா விஜய் சேதுபதி தான். ஹீரோ, வில்லன், காமெடியன், வயசானவன், நோயாளி, எதா இருந்தாலும் தயங்கவே மாட்டார் அவர். அப்படி நடிக்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு மகான் நடிகன். வியக்க வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மர்மம் தான். யாருன்னு அது? ஆனா ஒரே ஒரு பயம் இருக்கு. என்ன தெரியுங்களா? இந்த வெப் சீரிஸ்ல ஒரு இதுக்கு சென்சார் இருக்கான்னு எனக்கு தெரியல. சினிமாலேயும் சீரியல்லையும் இல்லாத திடீர்னு ஒரு 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 வார்த்தையை பேசி போடுறாங்க. அல்லது ஒரு காட்சியை காட்டி போடுறாங்க. இது காட்டலாமான்னு நான் எனக்கு தெரியல. அது காட்டப்படுது. குடும்பத்தோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ கொஞ்சம் ஒரு மாரியா நெளிய வேண்டியிருக்கு. டக்கு டக்குன்னு ஒரு வார்த்தையை பேசிடுறாங்க. டக்கு டக்குன்னு ஒரு காட்சியை காட்டிடுறாங்க. அது நான் இப்போ போக போக சரியாருன்னு நினைக்கிறேன். அவங்க சரியாட்டாலும் நம்ம பழகிடுவோம். எப்படி குருதி புனல்ல சொல்லுவாப்புல, விடு நம்ம சொல்லிக் கொடுக்காட்டாலும் இங்கிலீஷ் படம் சொல்லி கொடுத்துட்டு போயிடும் அப்படிம்பாரு போகிற போக்கில் கமல். அது மாதிரி இந்த வெப் சீரிஸில் நமக்கு சில காட்சிகள் இருக்கு. ஒரு தகவலும் கிடைக்காது. இதில் எடுத்த உடனேயே காட்டப்படுற அந்த ஒரு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வீட்டில் அவங்க அம்மா, மனைவி, அவங்க அந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஆடு மேய்க்கிறதா காவல்துறை வேலை பார்க்குறதாங்கிறப்ப ஆடு மேய்க்கிறது தான் சிறப்புங்கிறத ஆரம்பித்து, நீங்க காட்டான தெரியலடா, காட்டாந்தேன் உங்களை தேடி வந்திருக்கேன். அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போய் அந்த ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாய் கிழவியில் அந்த மருமகன் அவர் வேறு பாருங்க, வேட்டை முத்துக்குமார், வேட்டை படத்தில் அறிமுகமானவர். அவர் அதில் எப்படி பின்னி எடுத்தாரோ அதே மாதிரி இதுலேயும் சிறப்பாக அவரோட சிங்கம்புலி. எனக்கு இந்த ஸ்டேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. குவைட்டாக, பீஸ்ஃபுல்லாக, ஹாப்பி. இந்த ஸ்டேஷனை மூடலாமான்னு இருக்காங்க. மூட போகிற நேரத்தில் இப்போ மூடிட்டா இவருக்கு வேலை போயிடும். ஆடு மேய்ச்சிக்கிட்டே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் இவர் பாட்டுக்க. இப்போ மூட போகிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, மூடிட்டா நல்லது, நம்ம பாட்டுக்கு போயிடலாம்னு சிங்கப்புலியும் மற்றவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தாங்க ஒரு ஆச்சரியம் நடக்கும்.
ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிடுவான். அதே வேகத்தில் ஓடியாருவான். என்னடா ஓடியாரேன்னு கேட்ட உடனே அங்கே அங்கே அப்படிமா மேலே கழுகுகள் பறந்துகிட்டு இருக்கான். ஒரு தலை மட்டும் இருக்குங்க. சொல்லிட்டே இருக்கேன் என் இதான் கதை ஆரம்பம். தலை மட்டும் இருக்கும். அது யார் தலை? அதான் விஜய் சேதுபதியுடைய தலை. எடுத்த உடனே அந்த நாள் படத்தில் எடுத்த உடனே கதாநாயகன் சுட்டு கொல்லப்படுவார் சிவாஜி. அப்போ அந்த படம் பெரிய ஆச்சரியம். இப்போ இந்த தலையில் என்ன பண்ணுறாங்கங்கிறதுலேருந்தே கதை தொடங்கிடுதுங்க. அதை லேசாக ஒரு சின்ன மாற்றத்தினால அந்த ஸ்டேஷன் எப்படி மூடப்படாமல் இருக்குது, இது எப்படி துப்பறிய போகிறாங்க அப்படின்னு வந்து யார் இந்த தலைக்குரியவன், பாடி கிடைக்கல பாருங்க, நம்ம எல்லைக்கோட்டு பக்கத்துல வந்து செத்து கிடந்திருக்கான். அந்த தலைக்குரியவன் யார் அப்படியே கதை சொல்ல ஆரம்பிக்கிறப்ப விஜய் சேதுபதியினுடைய அந்த பகுதிகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுவும் மதுரையில் காட்டுறப்ப அந்த டான்சர்ஸோட அவர் கூட இருக்கிறதும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கதையை சொல்ல 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 நேரம் வரும்லாம் என்னால் காத்திருக்க முடியாது. அந்த நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் தான் கொண்டிருக்குன்னு சொல்கிறப்ப அந்த கதை விதியும். அதே போல் இதில் இப்படி ஒவ்வொரு பகுதியாக யானையை காட்டுறப்ப அவருடைய ஆற்றல் என்ன, ஒரு வாட்ச் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அவருடைய ஆற்றல் என்ன. 15 வருஷத்துல அவனை மாதிரி ஒரு வேலைக்காரன் கூட கிடைக்கல. அதில் வசனம் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு பாம்பேக்காரர் ஒருத்தர் வாட்ச் கொடுத்துட்டு போவார், ஒரு பையை வச்சுட்டு போயிடுவார். திரும்பி வந்து வாட்ச் சரி பண்ணியாச்சா? சரி பண்ணியாச்சு. அந்த பையை எடுத்தியா? ஆமாம் எடுத்தேன். உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். ஒன்றும் எடுக்கலையே அப்படின்னு கேட்பாப்புல. விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல, நீங்கள் இந்த பையை மறந்து வச்சுட்டு போலேன்னு எனக்கு தெரியும், திருப்பி வந்து கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் அது மேலே கை வைக்கலை. என்னடா இருந்துச்சு உள்ள அப்படின்னு அந்த ஓனர் பயப்படுவார். அவ்வளவு தங்க கட்டிங்க. இதை நீங்கள் மறந்து வச்சுட்டு போலன்னு தெரியும், இதை தேடி நீங்கள் திரும்ப வருவீங்க நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, விஜய் சேதுபதியை காட்டுறப்பெல்லாம் எல்லா இடங்கள்லையும் இவர் பணத்தை எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆட்டுப்புழுக்க காரில் வந்து வாங்கிட்டு எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருப்பார். என்னன்னு நமக்கு புரியாது, ஆனால் ஒவ்வொரு பகுதியும் அருமையாக இருக்குதுங்க. என்ன அவ்வளோதான் பார்க்குற புழுக்கையா 10 எபிசோடுனாலும் 10மே நம்மளை மிரட்டுது. 2வது பகுதி வர்ற போது அவர் வந்து ஒரு ஹார்பனேஜில் வேலை பார்த்துட்டு இருப்பார். அங்கே ஒரு பெண் வருவாங்க. அந்த பெண் யாருன்னு பார்த்தா, எனக்கு முதல்ல அந்த பொண்ணு நம்ம எங்கே பார்த்துருக்கோம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அது யாருன்னு பார்த்தா டிஎஸ்பின்னு ஒரு படம், டைரக்டர் பொன்ராம் எடுத்த படம். அதில் கதாநாயகி அவருடைய தங்கச்சி 2 பேரும் எனக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க. அந்த 2வது பொண்ணு தான் கலைவாணின்னு பேர். அந்த பொண்ணு தான் இதில் அந்த 2வது ஹீரோயின் அவரும் மேனேஜர். அப்படி ஒவ்வொரு பகுதியாக காட்டப்பட்டுக்கிட்டே வரும். ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லப்படுற கதையிலையும் நமக்கு மிரட்டலாக இருக்கும். இந்த பக்கம் கேரளாவுக்கு தேடி அலைவாங்க, அந்த பக்கம் அவர் ஒரு பக்கம் தேடி அலைவார். இதில் திடீர்னு ஒரு ரெட்டை கொலை நடந்திருக்கு அப்படிம்பாங்க. கொலை பண்ணது யாருன்னு, அதுவும் இந்த படத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டுங்க, இந்த தலையை வச்சுக்கிட்டு அவங்க கொண்டு போய் காட்டுறப்பெல்லாம் இவனா இவனா அப்படின்னு சில பேர் பயமுறுத்தாங்க. இவன் யாருன்னே தெரியாது அப்படிம்பாங்க. அதில் குறிப்பாக பாலாஜி சக்திவேலு யாருன்னு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன் தெரியுமா அப்படிமாப்பில். இந்த கடைசி எபிசோடில் தாங்க நமக்கு யார் யார் என்னென்னங்கிறத அப்படி கொண்டு வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. சொல்லிகிட்டே வர்றதோடு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அந்த பாலாஜி சக்திவேல் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கூடவே இருப்பாப்புல. ஆனால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாப்புல. என்னன்னு தான் தெரியும். நேரம் வரும்போது சொல்கிறேன். கூட வர்ற ஆட்கள், நடிச்சிருக்கக்கூடிய துணை நடிகர்கள், மாமியாராக வரக்கூடிய அம்மா, அதே போல் மனைவியாக வரக்கூடிய ஆர்ஜே பார்வதி, எல்லாருமே அவங்களுக்கு ஏற்றபடி மீனான்னு ஒரு கேரக்டர், அது அந்த டான்சர்ஸில் ஒரு ஆள். அதே போல் தையல்கார பொண்ணாக வரும் டான்ஸராக இருந்து. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீரியலில் வந்துட்டுருக்கு, இதில் சன் டிவியில். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மருது படத்தில் நான் நடிக்கிறப்ப அந்த பொண்ணு ஒரு 10 வயசு பொண்ணாக வந்து நடிக்க வருது. நான் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு, எங்கள் பள்ளிக்கூடம் கேம் நடிக்க கூப்பிட்டு வரீங்கன்னு கேட்டேன். இன்றைக்கி பார்த்தா அதுதான் நம்பர் 1 கதாநாயகி. இந்த வெப்சீரிஸில் அந்த பொண்ணு இருக்குது. ஒரு வருஷம் தேனாலும் இவனை கண்டுபிடிக்க முடியாது. கொலையை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லைங்க. எல்லா பிரச்சனையும் இந்தி போச்சா? அதுவும் கிடையாது. அந்த உடம்புங்க தெரியாது நமக்கு. அதில் ஒரு பையன், அவனை வச்சு தான் அந்த தலையை புதைப்பாங்க. அந்த பையன் யார்? விஜய் சேதுபதி கூடவே இருந்த ஒருத்தன் அப்படி திரும்பி பார்த்துட்டு போவான்.
திரும்பி பார்த்து போகிறப்ப ஒரு படத்தை காட்டுவாங்க. அந்த படம் என்ன இவ்வளவோட முடிஞ்சிருக்குங்க. இது என் தலைடா, முண்டத்தை நீங்கள் தாண்டா தேடணும். இன்னொரு 10 கூட பார்க்கலாம் போல் எனக்கு தோணுதுன்னா, இது எடுத்த டைரக்டர் மணிகண்டன் அவர்கள் நடித்த விஜய் சேதுபதி பாராட்டு. அதே போல் கேமராமேன் 2 பேர், மது நீலகண்டன், சண்முக சுந்தரம் 2 பேரும். அதேபோல் இந்த 10 எபிசோடுக்கும் இசையமைச்சிருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ராஜேஷ் முருகேசன், அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லணும். ஆனால் நம்மளை அப்படி சேர் நுனியில் உட்கார வைக்கிற மாதிரியான விஷயமா இருக்குது. பார்க்க கேட்க நல்லா இருக்குது. மறக்காமல் இந்த வெப்சீரியஸ் முத்து என்கின்ற காட்டான். ஏன் காட்டான்? அதுதான் முக்கியமான ஒன்று. காட்டான் யார் அவன் காட்டு பயலாக இருக்கேன் அப்படிமா இல்லையா? இந்த காட்டான்கிற பேருக்கான காரணம் என்ன? வெப்சீரிஸ் பாருங்கள், நானும் தொடர்ந்து பார்க்குறேன். நம்முடைய யூடியூப் சேனலில் திரைப்படம் போல நாம் பார்த்த காட்சிகளைப் போல வெப்சீரிஸ் பற்றியும் தொடர்ந்து காணுவோம். காட்டானுக்கு 10 ஊர் 10 முகம். உங்களுக்கு அவனோட ஒரு முகம் தான் தெரியும். வணக்கம், ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.